Good morning, dear friends. ஸோ பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் கவுன்சிலிங் பேட்ச்க்கான டெஸ்ட் ஃபைவுக்கான ஆன்சர் கீயை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஷின் பேப்பர் உங்களுக்கு கிடச்சிருக்கும், டெஸ்ட் முடிச்சிருப்பீங்க. ஸோ 10 கேள்வி தான். நம்ம இந்த வாட்டி எடுத்துக்கிட்ட டாபிக் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் 1400 டு 1600. ஸோ சார்ல்ஸ் ஏஜ் டு ஷேக்ஸ்பியர் ஏஜ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதில் வெறும் ஆதர்ஸை பற்றி மட்டும் கொஷின் நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதில் ரெண்டே ரெண்டு ஆதர்ஸ் மட்டும் தான் நான் இந்த வாட்டி டச் பண்ணியிருக்கிறேன் அண்ட் தேர் பேக்ரவுண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரேஞ்ச் த chronological ஆர்டர் ஆஃப் தி கேரக்டர்ஸ். ஸோ இது முதல்ல எங்கெங்கே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைன் பண்ணணும். சரிங்களா? அகமனன், ஆன்டிகோன், பால்மர், பர்ட்லர், பார்ட்னர், போத்தகரி அண்ட் எக்லிங்டன். இதில் பிஜிடிஆர்பிக்கு தேவை இருக்கக்கூடிய கேரக்டர் ஒன்னே ஒன்று தாங்க, இந்த எக்லிங்டன் மட்டும்தான். ஸோ நான் ஆன்சர் கொடுத்துட்டேன். இதனுடைய chronological ஆர்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். அகமனன், அதாவது இது கிரீக் லிட்ரேச்சர் சார்ந்தது, ஆங்கில இலக்கியத்தினுடைய தொடக்கத்தை சார்ந்தது அகமனன் அண்ட் இந்த ஆன்டிகன் ரெண்டு கேரக்டருமே. சரி, இந்த ரெண்டுக்குமே நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன், நீங்க கொஞ்சம் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சுக்கணும். ஸோ நமக்கு ஃபாதர் ஆஃப் ட்ராஜடின்னு ஒருத்தரை சொல்லுவோம், ஏஷிலஸ் ஒரு அஷீலஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபாதர் ஆஃப் ட்ராஜடியோட ஒரு கேரக்டர் அல்லது ஒரு பிளே இங்க இருக்கு, அது எதுங்கிறத கண்டுபிடிங்க. இன்னொன்னு, அவரை மாதிரியே எழுதக்கூடிய இன்னொரு ஆள் சோஃபக்கிள்ஸ். ஸோ சோஃபக்கிள்ஸ்னுடைய கேரக்டர் எது, ஏஷிலஸ்னுடைய கேரக்டர் எது, இந்த ரெண்டும் தான். இதுல எது எது அவங்களுடைய இது அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். அடுத்தது பால்மர், பர்ட்லர், பார்ட்னர் அண்ட் பாத்துக்கரி. இது ஒரு இன்டர்லூட் பா. சரிங்களா? இன்டர்லூட்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்காங்க. ஓகே, அதாவது முன்றைய காலகட்டத்தில் டிராமாஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கும். டிராமாஸை வந்து எனாக்ட் பண்ணுவாங்க. இட சமயத்தில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு போர் அடிச்ச மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா சின்னதாக ஒரு காமிக் எலிமெண்ட்ஸ், கொஞ்சம் ஒரு என்டர்டைன்மெண்ட். இப்போ நமக்கு ஆர்கெஸ்ட்ரா நடக்கும், அதுக்கு இடையில வந்து சின்ன மிமிக்ரி பண்ணிட்டு போவாங்க இல்லைங்களா? அதை மாதிரி பண்ணக்கூடிய ஒரு இன்டர்லூடு. ஸோ இன்டர்லூடுங்கிறது ஒரு வகை இலக்கியம். ஸோ அந்த இன்டர்லூடுக்கு பெயர் போனது தான் இந்த 4 பீஸ். பாத்தீங்களா, 4 பீஸ் இருக்குது பாத்தீங்களா? சரி, இதுல வந்து பல முறை நெட் செட்ல எல்லாம் கேள்வி வந்திருக்கு, அதனாலதான் இதையும் ஆப்ஷன்ல வச்சிருக்கேன். அதை பத்தி தெரிஞ்சுக்கங்க. இதை எழுதுனது யாரு? கே. ஸோ கே பத்தி கொஞ்சம் 4-5 வார்த்தைகள் தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் இது நமக்கு கண்டெம்பரரி டேல்ஸ்ல வரக்கூடிய ஒரு கேரக்டர், எக்லிங்டன். ஸோ இதுலயும் ஒரு ப்ராபிங் கொஸ்டின் வைக்கிறேன். இந்த எக்லிங்டன் அப்படிங்கிற கேரக்டர் டைரக்டா நமக்கு சொல்லப்பட்டிருக்காது. ஸோ ஒரு பர்டிகுலரா ஒரு கேரக்டரை சொல்லி அந்த கேரக்டருடைய நேம் என்ன அப்படின்னா எக்லிங்டன், ஒரு விமன் கேரக்டர், யாருங்கிறத கண்டுபிடிங்க. ஒன்று. ஸோ இப்படி நீங்க எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸையும் ஆன்சர் கீ செக் பண்ணும் பொழுது எவ்ரி ஆப்ஷனையும் நீங்க செக் பண்ணுங்க. அது நாட் ஓன்லி இன் அவர் மார்க் டெஸ்ட், நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் செக் பண்ணும் பொழுதும் நெட் கொஸ்டினோ, பிஜிடிஆர்பி கொஸ்டினோ, பாலிடி டிஆர்பியோ, நீங்க எவ்ரி ஆப்ஷனையும் டிஸ்கஸ் பண்ணா மட்டும்தான் நாம வந்து தரவா இருக்க முடியும். ரைட்? ஸோ கொஸ்டின் நம்பர் 2, மெட்டமார்போசிஸ், கிரேட்டஸ்ட் ஸ்டோர்ஸ் ஆஃப் மித்தாலஜி ஃபார் ரெனைசன்ஸ் ரைட்டர்ஸ் ரிட்டன் பை. ஸோ மெட்டமார்போசிஸ் அப்படின்னா உடனடியாக நம்ம அடிச்சிடலாம், ஓவிட். ஓவினுடைய மெட்டமார்போசிஸ். பிஜிடிஆர்பியினுடைய யூனிட் 1க்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நமக்கு கொடுத்துக்கப்பட்ட எல்லா ரைட்டர்ஸுமே ரெனைசன்ஸ் ரைட்டர்ஸ். அது ஷேக்ஸ்பியர்ல இருந்து தொடங்கி யூனிவர்சிட்டி விட்ஸ் எல்லாருமே ரெனைசன்ஸ் காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க. அவங்க தங்களுடைய ஒர்க்குக்கான மித்த எங்கிருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா ஓவினுடைய இந்த மெட்டமார்போசிஸ்ல இருந்து தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ மற்றபடி நம்ம இந்த ஆப்ஷன்ஸை வச்சு என்ன பண்ண முடியும், இவங்க எல்லாம் ஒரே காலகட்டத்தை சார்ந்தவங்க. வெர்ஜில், ஹொரேஸ், ஓவிட் அண்ட் செனிகா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். சரிங்களா? செனிகா யாரு? ஃபாதர் ஆஃப் ரிவெஞ்ச் ட்ராஜடின்னு நம்ம சொல்லுவோம். ஃபாதர் ஆஃப் ட்ராஜடியை ஏஷிலஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். செனிகா வந்து கிட்டினுடைய ஒரு ஒரு குரு. தாமஸ் கிட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல வந்து ஸ்பானிஷ் ட்ராஜடி எழுதினார் இல்லைங்களா? அதுதான் நமக்கு இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரிவெஞ்ச் ட்ராஜடி. அவருக்கும் குரு வந்து இந்த செனிகா. ஸோ மற்றவங்களை பத்தியும் 4-5 வார்த்தைகள் வெர்ஜில் பத்தி, ஹொரேஸ் பத்தியும் தெரிஞ்சு வைக்கிறது நல்லது. ரைட்? கொஸ்டின் நம்பர் 3, ஃபைண்ட் த ஆட் மேட்ச் ஆஃப் த சோர்சஸ் அண்ட் சாசஸ் ஒர்க். இது வந்து ஒரு கொஸ்டின் பேட்டர்னுக்கு வேண்டி தான் கொடுத்தோம். என்ன அப்படின்னா, இப்படியும் கொஸ்டின்ஸ் வரலாம். 4 ஆப்ஷன் தந்தோன்னா உடனே மேட்ச் த ஃபாலோயிங்னு நினைச்சுக்க கூடாது. ஆட் மேட்ச் இதுல இருக்கிறதுல ஏதோ ஒன்று தப்பா பொருத்தி வச்சிருக்காங்க.
அதை கண்டுபிடிக்கணும். ராங்லி கம்பைண்டை வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பாருங்க, சோர்சஸ் அண்ட் சாசஸ் ஒர்க்ஸ். ஒரு பக்கம் சாசருடைய ஒர்க்ஸும், இந்த பக்கம் சாசருடைய ஒர்க்ஸும், இந்த பக்கம் சாசருடைய அவர் எதை இமிட்டேட் பண்ணி எழுதினாரோ அந்த சோர்சஸையும் கொடுத்துருக்கோம். சரி, அப்போ டிவைன் காமெடி அதை காப்பி பண்ணி தான் ஹவுஸ் ஆஃப் ஃபேம் எழுதப்பட்டிருக்கும். ஸோ டிவைன் காமெடியில் நத்திங் பட் அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பழைய லெஜெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. நிறைய பெயிண்டிங்ஸ், ஓவிட், ஹொரேஸ், இப்படி இந்த ஹோமர், இவங்களுடைய ஒர்க்கினுடைய இமேஜஸ் எல்லாம் இருக்கும். அதே இது கிளாஸஸ்ல பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே இது ஹவுஸ் ஆஃப் ஃபேம்லயும் இருக்கும், சார்ல்ஸுடைய ஹவுஸ் ஆஃப் ஃபேம்லயும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி இன்னும் நிறைய ஒர்க்ஸ் எழுதப்பட்டிருக்குது. ஸோ ஜஸ்ட் கூகுள் இட். ஸோ டிவைன் காமெடி பை இன்ஃப்ளூயன்சிங் டிவைன் காமெடி அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். டிவைன் காமெடியை ஃபாலோ பண்ணி அதர் ஒர்க்ஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் போட்டிங்கன்னா ஒரு பெரிய வரிசையே கிடைக்கும். ஸோ சார்ல்ஸருடைய ஒர்க்கு மேக்ஸிமம் வந்து டாண்டே அண்ட் பொக்காஷியோ ரெண்டு பேரையும் தான் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ டிவைன் காமெடி ரிட்டன் பை. அடுத்த கேள்விக்கு தேடுங்க ஆன்சர். ஓகே, அடுத்தது டெக்கமரான். இது நமக்கு தெரியும், நமக்கு வகுப்புகளில் நிறைய வாட்டி நம்ம சொல்லிட்டோம். டெக்கமரான், பொக்காஷியோஸ் டெக்கமரான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேக் டைம்ல ஒரு காட்டுக்குள்ளாடி கொஞ்சம் பேர் போயிருந்து ஒரு ஸ்டோரிஸ் சொல்றாங்க. ஒரு 100 ஸ்டோரிஸ் கிடைக்கிற மாதிரி இந்த பிளாட் அமைஞ்சிருக்கும். ஸோ இங்கேயும் நமக்கு வந்து அப்படிதான் 30 பில்கிரிம்ஸ், ஒவ்வொருத்தங்களுக்கும் 4 ஸ்டோரிஸ். அப்போ 120 ஸ்டோரிஸ் வரதுக்குள்ளது நமக்கு 24 ஸ்டோரிஸ் தான் மொத்தம் கையில் இருக்குது. ஓகே, கேண்டபரி டெய்ல்ஸுக்கு டெக்கமரான் தான் சோர்ஸ். இப்போ இதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்குது. அப்புறம் ஃபிலஸ்ட்ராட்டோ, இது யார் எழுதுனாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அதுதான் ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைடு பை சாசருக்கான சோர்ஸ். அப்போ இதில் ஆர்டர் இருக்கக்கூடியது டிசீடா. டிசீடா வந்து செகண்ட் நன்ஸ் டேலுக்கு ஒரு சோர்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அது தப்பு. ஸோ ஆனால் வந்து இதில் இருக்கு, சாசர் வந்து டிசீடாவை பயன்படுத்தியிருக்காரு. ஆனால் நாட் ஃபார் செகண்ட் நன்ஸ் டேல். இப்போ 24 டேலில் நைட் ஸ்டேல், ஸ்கொயர் ஸ்டேல், செகண்ட் நன் ஸ்டேல், பர்சன் ஸ்டேல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதில் இந்த டெசிடா அப்படிங்கிற ஒர்க்கு நைட் டெய்லுக்கான சோர்ஸ். நைட்டுக்கான பால்மெண்ட் அண்ட் அர்சைட்னு வரும், சரிங்களா? ஒரு காதல், ஒரு முக்கோண காதல் கதை வந்து வந்துட்டு இருக்கும். அதுதான் வந்து இந்த டிசிடால இருந்து எடுக்கப்பட்டிருக்குமே தவிர செகண்ட் நன் டெய்ல் எடுக்கல, சரிங்களா? ஸோ இதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். 24 டெய்ல்ஸ் இருக்குது, அதை பத்தி ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம வந்து படிச்சுக்கணும். ஓகே, ஃபைன். ஸோ இது மீதி எல்லாத்தையும் நம்ம ஒரு நோட்ஸா எடுத்துக்கிட்டு இந்த 24 டேலை பத்தி ஒரு பேஜ்ல அழகா நீங்க வந்து ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட நம்ம ஸ்ட்ராங் ஆகிக்கலாம். தென் லிட்கேட்ஸ் டெம்பிள் ஆஃப் கிளாஸ், நான் மேலே ஏற்கனவே சொன்னதுதான். ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அல்லது டிவைன் காமெடியை பயன்படுத்தி மீதி நிறைய ஒர்க்ஸ் இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல படைக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் கண்டுபிடிங்க அப்படின்ட்டு. ஓகே, லிட்கேட்ஸ்னுடைய டெம்பிள் ஆஃப் கிளாஸும் அதே தான், ஹவுஸ் ஆஃப் ஃபேம் தான். ஓகே, சார்ல்ஸருடைய ஹவுஸ் ஆஃப் ஃபேமை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா மீதி ஒர்க்ஸை பேஸ் பண்ணி வேற ஏதாவது ஒர்க்ஸ் வந்திருக்குதா? இருக்குது. கேண்டபரி டெய்ல்ஸை பேஸ் பண்ணி பில்கிரிம் ப்ராக்ரஸ் இருக்கு, ஜான் பனியனுடைய பில்கிரிம் ப்ராக்ரஸ். அப்புறம் ஹவுஸ் ஆஃப் ஃபேமுக்கு டெம்பிள் ஆஃப் கிளாஸ் பார்த்துட்டோம். ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைடா அப்படியே ஆட்டையை போட்டு ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைடா டிஏன்னு மாத்திருப்பாரு அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ், இதையும் நிறைய ரைட்டர்ஸ் வந்து பொலிட்டிக்கலா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் கண்டுபிடிக்கணும், ரைட்? கொஸ்டின் நம்பர் 5. இன் நைட் ஸ்டீல் பார்லிமெண்ட் பிரேஸ். ஸோ இப்படி நீங்க போகும்போது என்ன பண்ணணும், அந்த கதையை ஒரு வாட்டி படிச்சிருங்க. நைட் ஸ்டேல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் டேல் லாங்கஸ்ட், ரொம்ப நீளமான ஒரு கதையும் கூட இது. என்னது, அதுல வந்து அவருடைய ரைவல்ஸ் இருப்பாங்க, அந்த ஒரு மன்னன் இருப்பான். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்களை வந்து வழிபடுவாங்க, சரிங்களா? ஒவ்வொரு தெய்வங்களை வழிபடுவாங்க. இதுல வந்து நீங்க ஆப்ஷன்ல முதல்ல கட் பண்ணணும் பாருங்க. டயானா, மார்ஸ், வீனஸ், இது எல்லாமே தெய்வங்கள். தெய்வங்களை தானே வழிபட்டு இருக்க முடியும். இந்த அர்சைட்டுங்கிறது இந்த பாலமன் ஸ்டோரியில வரக்கூடிய இன்னொரு கேரக்டர். அப்பா பாலமன் வந்து அர்சைட்டை ப்ரே பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால முதல்ல என்ன பண்ணி விட்டுலாம், அர்சைட்டை கட் பண்ணி விட்டுருக்க. இப்போ நமக்கு மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன் இந்த 3 தான். ஸோ வீனஸ் பாலமன் ப்ரே பண்ணது. அப்போ டயானாவை யாரை ஒர்ஷிப் பண்ணாங்க, மார்ஸ்ட யார் வேண்டுனாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கங்க. தென்
கொஸ்டின் நம்பர் 6. Whose tale in Canterbury Tales related to 7 deadly sins? Sins, அதாவது இந்த பாவம், புண்ணியம், இந்த கணக்குகளை பத்தி பேசக்கூடிய ஒரே கேரக்டர் வந்து பார்சன் மட்டும்தான். ஏன்னா மீதி எல்லா கேரக்டர்ஸையும் சட்டரிக்கலா, ஐரானிக்கலா தான் வந்து சாசர் கொடுத்திருப்பாரு, எக்ஸப்ட் பார்சன். தென் Philip Sidney's Astrophel and Stella, published in the year 1591. இயரை கரெக்டா எடுத்துடுறோம். சரி. ஆனா நமக்கு பிரிஸ்கிரைப்டு ஒர்க் வந்து அப்பாலஜி ஃபார் போயட்ரி இல்லைங்களா? அப்பாலஜி ஃபார் போயட்ரி எப்போ பப்ளிஷ் ஆச்சுது? இந்த 3 இயர்ஸையும் எடுத்துக்கோங்க. முதல்ல அதுக்கு ஆன்சர் கொடுங்க. அப்பாலஜி ஃபார் போயட்ரி எப்போ பப்ளிஷ் ஆச்சுது? இதுக்கு உடனடியா உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க முடிஞ்சதுன்னா நீங்க வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்படி எந்த ஒர்க்கினுடைய பப்ளிகேஷன் இயர்ஸையும் உங்களால சொல்ல முடியும்னா யூ ஆர் ரெடி. ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா டக்குன்னு அந்த ஒரு ஒரு சொடக்கிற நேரத்துல வந்து என்ன பண்ணணும்னா இதுக்கான ஆன்சர் நம்ம கொடுக்கணும். ஸோ பிலிப் சிட்னி படிக்கும்போது மொத்தமே ஒரு 5-6 ஒர்க்கு தான் அவருக்கு இருக்கும். அவ்வளோத்துக்குமான இயர்ஸையும் படிச்சிருங்க. கிரனாலஜிக்கல் ஆர்டர்ல கண்டிப்பாக இந்த மாதிரி பெக்யூலியரான ஒரு ஸ்பென்சரோ இல்ல ஒரு பிலிப் சிட்னியையோ வந்து கண்டிப்பாக ஏறு வரிசை இறங்கு வரிசையில் கேட்டுருவாங்க. அதனால அவருடைய அஸ்ட்ரஃபல் அண்ட் ஸ்டெல்லா, பிலிப் சிட்னி, அவருடைய ஆர்கேடியா எல்லா ஒர்க்ஸையுமே படிச்சு வச்சுக்கோங்க. இயர்ஸ் பப்ளிகேஷன் ஆஃப் இயர்ஸ் 1594 ஸ்பென்சர் என்ன பண்ணாரு? 1594 1594 எலிசபெத் பாய்ல மேரேஜ் பண்ணாரு. அது உண்மை சரிங்களா? ஏன்னா எபித்தலாமே நம்ம படிக்கும்போது தெரியும். ஸோ நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த டேட்ல மேரேஜ் பண்ணாரு? அது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஜாகிரபிக்கல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சோலார் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நாள். சம்டைம்ஸ் பகல் நீளமாகவும் இரவு குறைவாகவும் இருக்கும். சில நாட்கள் வந்து பகல் குறைவாகவும் இரவு அதிகமாகவும் இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இது என்ன மாதிரியான ஒரு நாள்? ஒரு சம்மர் டேல நமக்கு சம்மர் டேல அவர் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. இப்போ டேட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அமர்த்தியன் எபித்தொலாமியனை எப்போ அவர் பப்ளிஷ் பண்றாரு? 1594க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இயர்ல தான் பப்ளிஷ் பண்றாரு. அதை கண்டுபிடிக்கணும். தென் காலிங் கிளவுட்ஸ் கம் ஹோம் அகெயின் பப்ளிஷ்டு. இதுவும் ஏகதேசம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைண்ட் இட். அப்புறம் ஸ்பென்சர் டைட் ஆன் 13th January 1594 1599 அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஸ்பென்சர் எந்த வருஷத்துல இறந்தாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே ஃபைன். ஸோ மேரிட் எலிசபெத் பாயில் அப்படின்னா ஸ்பென்சருக்கு ஒரு மனைவி தானா? அந்த விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ பயோகிராஃபி ஒரு வாட்டி கூட அலசுறோம். Who appreciated Spencer as sage and serious Spencer? மில்டன். ஸோ நீங்க லேம்ப் ஸ்பென்சரை வந்து என்ன சொன்னாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். டிஏ சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காரு? டபிள்யூபி ஈட்ஸ் என்ன சொல்லியிருக்காரு? இந்த 3 பேருமே அவரை பத்தி பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டுபிடிங்க. வில்லியம் பிளேக் இவரை பத்தி ஒன்று சொல்லியிருக்கிறாரு ஸ்பென்சரை பத்தி. ஜான்சன் இவரை பத்தி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த கிரிட்டிக்ஸ் என்னென்ன வந்து ஸ்பென்சரை பத்தி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிங்க. இப்போ இது ஒரு குழு தரம் பாருங்க. மில்டன் வந்து பியூரிட்டன் டைமை சார்ந்தவர், ஒரு சாமியார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனாலதான் அவர் என்ன சொல்லியிருக்காரு? சேஜ்னு சொல்லியிருக்காரு. ஓகே ஃபைன். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் தி ரைட் மேட்ச். ஸோ இது வந்து பழைய சிலபஸ்ல இருந்த கேள்வி, இப்போ நமக்கு இல்லை. பட் வி ஹாவ் டு அவேர் அபவுட். பேரி குயின் முன்னாடி நமக்கு சிலபஸ்ல இருந்தது, இந்த புக் இருந்தது, இப்போ இல்லை. ஸோ ரெட் கிராஸ் நைட் நமக்கு வந்து புக் ஒன்னுடைய ஹீரோ. ஸோ மேல ஒரு கொஸ்டின் பார்த்தோம், ஃபைண்ட் த ஆட் ஒன். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 3 அண்ணம் வந்து கரெக்டா இருக்கும், 1 தப்பா இருக்கும். இங்க அப்படி இல்லை, 3 அண்ணம் தப்பா இருக்க போகுது, ஒன்னே ஒன்று தான் ரைட்டா இருக்க போகுது. ஸோ பாருங்க, ரெட் கிராஸ் நைட் அப்படின்னா அவருக்கு மீனிங், இந்த குவாலிட்டி ஆஃப் தட் கேரக்டர் வந்து டெம்பரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொயான், ஹோலினஸ், பிரிட்டோமார்ட், சாஸ்டிட்டி, ஆர்டிகல், ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மொத்தம் எத்தனை புத்தகங்கள் ஃபேரி குயின்ல இருக்கு? டக்குன்னு 12 புத்தகங்கள் அடிச்சிடக்கூடாது. 12 புத்தகங்கள் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணாரு ஸ்பென்சர். ஆனா அவரால் 6 புத்தகங்கள் தான் எழுத முடிஞ்சது. அதுலயும் 1 இன்கம்ப்ளீட்டா இருக்கும். ரைட். நமக்கு அதிகமா பிரிஸ்கிரைப் பண்றது புக் 1. ஸோ இஃப் யூ கெட் சான்ஸ், புக்குனுடைய சம்மரியை பத்தி படிச்சுக்கோங்க. அதனுடைய ப்ரொட்டகனிஸ்ட் தான் இந்த ரெட் கிராஸ் நைட். அவங்களுடைய ஒரு 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 பிலவட் மாதிரி வரக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஊனா, UNA, ஊனா. ரைட்.
இவங்களுக்கெல்லாம் ஒரு 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 குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ரெட் கிராஸ் நைட்னா ஹோலினஸ், கயான்னா டெம்பரன்ஸ். அப்படி எத்தனை கேரக்டர்ஸ், ஒவ்வொரு புக்குக்கும் ஒரு கேரக்டர், அந்தந்த கேரக்டருக்கு என்னென்ன குணாதிசயம் அப்படிங்கறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல கரெக்டான மேட்ச் வந்து பிரிட்டோமா, சாஸ்டிட்டி. இது கரெக்டா மேட்சா இருக்குது. ஆர்டிகலுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னாலே 2 பேர் வரணும் இல்லைங்களா? அப்போ அத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னா 2 கேரக்டருடைய பேரு ஃபேரி குயின் புக்ஸ்ல வரும். ஸோ எத்தனை புக்ஸ்? ஒவ்வொரு புக்லயும் புரோட்டகனிஸ்ட் யாரு? அந்த புரோட்டகனிஸ்டினுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வைக்கிறது நல்லது. ரைட். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு 10 கேள்வி தான். ஸோ இதுல வந்து இன்னும் ஒரு 100 கேள்விகள நம்ம உருவாக்க முடியும். ஒரு கொஸ்டினுக்கு இன்னும் ஒரு 10 கேள்விகள் நம்ம உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 100 டெஸ்ட் நம்ம வந்து முடிச்சிருவோம். பிஃபோர் பிஜிடிஆர்பி. அதுக்குள்ளாடி நீங்க பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான கேள்விகள நம்ம கண்டுபிடிச்சுக்குவோம். நீங்களாவே என்ன பண்ணுவீங்க? மொத்தம் யூனிட் 1 சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க கரைச்சு குடிச்சுப்பீங்க. ரைட். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி அதர் டவுட்ஸ், ப்ளீஸ் மெசேஜ் மீ. தேங்க் யூ.